நம்ம ஏஜே பைரவன்னா ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாரு. என்ன போட்டிருந்தாருன்னா, ஏம்மா ஒரு பொண்ணு கேட்கும், அப்போ நான் நைட்டு வெளியே போகக்கூடாது, இங்கே என்னது சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அதுக்கு அங்கே பார்த்தியா ஒரு குளம் இருக்கா, அங்கே பார்த்தீங்கன்னா கொடூரமான நாளைக்கு அங்கே போய் நான் குடிக்க போகிறேன். அதுக்கு இந்த பிள்ளை அப்போ அங்கே அலிகேட்டர்ஸ்லாம் இருக்கும், அதுக்கு அங்கே நல்ல மீன்கள் கூட தானே இருக்கு அப்படிங்க. அதுக்கடுத்த திடீர்னு அதுக்கு ரியலைஸ், இதுக்காக தான் நம்ம அப்பா சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்த ஒரு மாதம் இது வந்து நடந்து வந்து அதுக்கடுத்த அந்த கமெண்ட் செக்ஷன்லேயே போட்டு டக் டக்குன்னு அடித்து எல்லாரும் கேள்வி கேட்பேன். எப்பா நீ சொல்கிறதெல்லாம் தப்பு தான், ஒரு பொண்ணை வீட்டில் வைக்கிறனாலே எல்லா மாதிரி ரேப் கேஸ்லாம் வீட்லேயும் தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணே எப்போ தட்டி வைக்காமல் ஆம்பளைக்கும் சொல்லி கொடுங்க, இதெல்லாம் தப்புன்னு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போட்டேன். இப்படி என் பொண்ணு பத்திரமா திரும்பி வருவான்னு அசூரன்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கும் உடனே போட்டு, ஏன்னா நீ இப்போ நடந்து போய்கிட்டு இருக்க, எதுவும் ஆக்சிடென்ட் ஆகாது உனக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன அசூரன்ஸ் இருக்கு, அதுக்காக நீ வீட்லயே சுத்தம் மட்டும் இருப்பியா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க. சரி ரைட்டு, இதாங்க நடந்துச்சு. அதுக்கடுத்த சரி எல்லாரும் இப்படியே போட்டு, சரிப்பா நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி 4-5 கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி, ஓகே ஹெல்த்தியான கம்யூனிட்டி அப்படின்னு மியூசிக் போட்டு முடிச்சிடலான்னு பார்த்தா, ருக்கோ ஜானா சபர் கரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கம்பி கட்டும் கதைகள் என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்ட கதையெல்லாம் அடிச்சு விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நம்ம அண்ணன் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. என்னன்னு ஈமான அப்படிங்கிற மாதிரி, அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ எம்மா இங்க நல்லவங்க இருக்காங்க, ஆனா யார் நல்லவன் எவன் கெட்டவன்னு தெரிய மாட்டேங்குது. அது நீ சொல்ற மாதிரியே கரெக்டு தான். இப்போ நல்லவன் மாதிரியே இருக்கான், திடீர்னு பாஞ்சு ரேப் பண்ணிடுறாங்க. எத்தனை முதல்ல இங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நான் எக்ஸாக்ட் இந்தியாவை பத்தி பேசிட்டு இருக்கேன். பாக்குறதுக்கு அழகான மீன் மாதிரி அமுக்கமா இருக்காங்க, டக்குன்னு முதலையா ஒரு மாதிரி ரேப் பண்ணி விட்டுறாங்க. இப்படி இந்தியா இருக்கிற நிலைமையில ஒரு அப்பனா என் பிள்ளைய சேஃப் கார்டு பண்ண பாப்பனா இல்ல முற்போக்கு பேசுவானா? இன்னொரு கூட்டம் சொல்றாங்க இன்ஃபுளுசர்னா அதுக்கு சொல்யூஷன் சொல்லணும், அதை விட்டுட்டு எஸ்கேப் ஆக கூடாதுங்கிறாங்க. முதல்ல நான் என் பிள்ளைய முதலிட்ட இருந்து காப்பாத்தணும்டா, அப்புறம் தான்டா அதை எப்படி அடிச்சு கொள்றதுன்னு யோசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. ரியல் உண்மைதான் அது. இருந்தாலும் அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், நீ இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கன்னா அந்த இடத்துல இருந்து நீ எப்படி தப்பிச்சு வர்றது அப்படிங்கறது ஒரு வீடியோவை போடு. எங்க நீங்க இந்த மாதிரி மாட்டிக்கிறீங்க, என்ன பண்றது, அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிச்சு வர்றது, அவன் கொட்டையிலே மிதி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி தப்பிச்சு வரணும்னு ஒரு வீடியோ போடு. அதுக்காக நீ சூட்டை மூட்டு வீட்லயே இருமா, அப்படி இருந்தாலும் நீ ரேப் கேஸ்ல இருந்து தப்பிச்சிடலான்னா நியாயமா இது? இப்போ நீ இதை சொல்றன்னு வச்சுக்க, இப்போ பாக்குறவன் என்ன நினைப்பான், இப்போ ஒரு வீட்டில் ஏற்கனவே விட மாட்டாங்க, இன்னுமே ஸ்ட்ராங் ஆவான். ஏற்கனவே நைட்டில் அவன் விட மாட்டான் வீட்டில் பொண்ணை, இன்னுமே ஸ்ட்ராங் ஆவான், இனிமேல் விடவே கூடாது அப்படின்னு. அதுக்கடுத்து ஏற்கனவே அம்மா கிட்ட அப்பா கிட்டேயும் கெஞ்சி கூத்தாடி, எப்பா நான் இங்கே போகணும்ப்பா, இப்போதைக்கு அந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நைட்டு தான்ப்பா கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் கன்ஃபியூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு பொண்ணு வச்சிருக்கோம். அந்த ரீலை பார்த்தோன்னே சரி வெளியே முதல்லலாம் இருக்கும் அடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி விட மாட்டாங்க. அது மாதிரி நீ இப்போ ஏற்கனவே விடுறவங்கள மனசையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலைக்கிற சொல்லி அது வெளியே போகாத, வெளியே முதல்ல இருக்கு, கடிச்சிரும்னு உள்ள வைக்க லாஸ்ட் வரைக்கும் உள்ளே தான் இருக்கும். இதை மாறணும்னா அதான் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு புரிதல் வேணும். அதாவது செக்ஸ் இதுன்னு பத்தி என்ன அப்படின்னா புரியணும். அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவான ப்ராசஸ் தான். அது ஸ்கூல்ல இருந்தே கொடுக்க ஆரம்பிக்கணும். அது எங்க கொடுக்காங்க, அதை பத்தி வீடியோ போடு. ஏன் கொடுக்க மாட்டேங்க, அதை பத்தி வீடியோ போட மாட்டேன் நீ. ஆனா அதுக்காக நீ வெளியே போகாத உள்ளே இரு அப்படின்னு போடுவேன். அப்போ உனக்கு லைக்கு இது எல்லாம் வரும். ஒரு பொழப்புண்டேன். இப்போ நீ ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்குன்னு வச்சுக்கேன், நீங்க சம்மந்தம் இல்லாமல் எதுதான் பேசுறாங்க, அது எப்படி அவங்களுக்கு கண்ணு ஆகும், அது எப்படி அதை மாற்றும் அப்படின்னு எதுவுமே பற்றி யோசிக்கிறதே கிடையாது. சும்மா ஒரு பெரிய புளுத்தி மாதிரி எடுத்தோன்னே பேசிக்கிறது. அதாவது இப்போ உனக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆடியன்ஸா, அவன்
உங்ககிட்ட இருந்து ஒவ்வொன்று இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அதாவது இப்போ நீ ஒரு விஷயம் பேசுகிறேன்னு வச்சுக்க, அதை ஒரு வாட்டி பார்த்தா சரி எதை சொல்கிறான், அப்படி 2வது வாட்டி 3வது வாட்டி அப்படி பேச பேச அவன் மண்டையில் ஏறி அதுதான் அவன் வாழ்க்கையிலையும் லைட்டாக கன்வே ஆகும். இப்போ ஒரு ரீல்ஸில் வருதுன்னு வச்சுக்க, அவங்க உம்மால அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுக்க, வான்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா போட்ட பசங்களா அப்படின்னு வருது. அதை பார்க்குற சரி ஒரு நாள் சரி ரைட்டு அதனால ரைட்டு அப்படின்னு பார்க்க இப்போ நீ ஏதாட்டும் ஒரு விஷயம் நடந்தா அவங்க உம்மால ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. நானே கூட சொல்லியிருக்கேன். அதான் இன்ஃப்ளூயன்ஸு. அதாவது உன்னை பார்க்குறவன் எந்த விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறங்கிற உன் கையில் தான் இருக்குது. எதை பேசுகிறங்கிறத யோசிச்சு பேசு. மண்டையில் அறிவு இருக்கா உனக்கு? அதான் உன் இன்ஃப்ளூயன்ஸை கரெக்டான வழியில் யூஸ் பண்ணு. இப்போ துருவராத்தேன்னு ஒருத்தன் இருக்கான் அங்கே, அவன் இருந்து தனியால் வந்து வீடியோ போட்டு எந்த அளவுக்கு எலெக்ஷனில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினான். அந்த மாதிரி வீடியோ போடு. உனக்கு அந்த மாதிரி வீடியோ போட தெரிலன்னா இன்னும் மைத்து தவறான வழியில் இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்துகிற தெரில உனக்கு. இதுதான் கரெக்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? லாஸ்ட் வரைக்கும் இன்னும் இதுலேயே இருந்துடணும் சாக்கடைக்குள்ள. நமக்கு இருக்குடா வம்பு, இருக்கட தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடும். அதே மாதிரி ஐயா ரேப் கேஸ் ஒன்றும் நைட்டு மட்டும் நடக்கிற இல்லை, நைட்டு பகல் எல்லா பொழுதுகளிலும் நடந்து கொண்டே தான் இருக்குது. ஐயா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் ஒரு நாலேஜ் வேணும். அதாவது இப்போ நீ எதுக்கு அப்படி பண்ணுற? உன்னோட லஸ்ட்டு, உன்னோட காஜி அப்படி வெறி போய் அலையிற. இப்போ நீ என்ன பண்ண? செல்ஃபாக பண்ணிட்டு வீட்டில் இருந்து ஏதாவது பண்ணிட்டு அலைங்கடா. ஏன்டா அடுத்தவங்க மேலே பாய் ஆமாண்டா. அதாவது சின்ன வயசுலேருந்தே அதாவது சொல்லி கொடுக்கணும். அதான் இப்போ நீ ஒரு சின்ன பையனாக இருக்குன்னு வச்சுக்க, நிறைய பேருக்கு பீரியட்ஸ் எதுக்கு வரும்னே தெரியல. பீரியட்ஸ்னால் என்னென்னு ஒன்றுமே தெரியாமல், ஒரு என்ன கதை என்ன எதுன்னு தெரியாமல் பைத்தியக்காரத்துக்குள்ளே இருக்காங்க. அதனால் இப்போ நீ செக்ஸ் எஜுகேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது செக்ஸ் எஜுகேஷன்னா என்ன? செக்ஸோட புரிதல். அதாவது ஒரு ஆண்னா அது உடம்பு பற்றியோ மனசாலையோ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது. அதான் நம்ம நாட்டிலே இல்லையப்பா, அதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ்ங்கிறாங்க. 12th கூட எங்களுக்கு இருக்குது. 12th 8th 10th கூட இருக்குது. அப்படியே 2 விட்டு வராங்களா என்னன்னு தெரில. இருக்குது. அதையே அப்படியே ஜம்ப் பண்ணி வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. அதாவது ஒரு ஆணோட உறுப்பு அதெல்லாம் பற்றி இருக்கும், பெண் உறுப்பு அதெல்லாம் பற்றி இருக்கும். அதெல்லாம் பற்றி எடுக்கவே மாட்டோம். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி தாய் போயிடுவாங்க. ஆனால் அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க, நம்ம ஒன்றும் தெரியாமல் என்னையா அது அப்படிங்கிற மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கணும் நம்மளாதான். அதான் அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. நான் செக்ஸை பற்றி பேசுகிறேன்னா உடனே இத்தனோண்டு பையன் என்ன செக்ஸை பற்றி பேசுகிறான், தம்பி உனக்கு வயசு என்ன ஆகுது அப்படிங்கிற. இப்போ கூட கேமராமேன் ஒரு மாதிரி மொழிக்கு அதை பற்றி பேசும்போது பார்த்தீங்களா நம்ம ஊரில் எப்படி இருக்குன்னு. அதான் அதை பற்றின புரிதல். அது ஒரு சாதாரண ஹியூமன் எமோஷன் தான் அப்படிங்கிறது கூட எவனுக்கும் தெரில. இதில் நிறைய பேருக்கு பொண்ணுகிட்ட பேசக்கூட பயமாக இருக்கும். பார்த்தாலும் பதுங்கி ஓடுவாங்க. அதை தான் நானும் ஒருத்தன். இந்த நிலமையில இவனு எங்கே ரேப் பண்ணுறது? இந்த காஜித்தாயிலி அதான் இந்த பொண்ணுங்கிட்ட பேசுகிறது ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். இது ஒரு சாதாரண விஷயம்தான். அதே இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் இப்போ ஒரு விஷயத்தை பொத்தி வைக்க அது என்னப்பா அது அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் தான் ஆகும். அந்த ஆர்வத்தில் தான் போய் ரேப் பண்ணிடுறாங்களா காஜி பிள்ளைய. காலேஜ் படிக்கும்போது பொண்ணுங்கிட்ட பேசக்கூடாது, ஸ்கூல் படிக்கும்போது பொண்ணுங்கிட்ட பேசக்கூடாது, கல்யாணத்துக்கு அடுத்து தான் பொண்ணுங்கிட்ட பேசணும். என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? அதாவது நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக பேச தான் நார்மலாக இது ஏதோ பிரம்மாண்டமான விஷயம் மாதிரி நினச்சிக்கிறாங்க சாதாரண விஷயத்த போய். அதான் சின்ன விஷயத்தெல்லாம் அப்படி காம்ப்ளீட் பண்ணி சிஸ்டமைஸ் பண்ண இந்த மாதிரி தான் ஆகுறாங்க. என்ன பண்ணுறது? அதான் சாதாரண விஷயந்தாங்க இது, அவ்வளோதான். நீங்கள் பிடிச்சா போய் பேசுங்க. இந்த வீடியோ எதை பற்றினதும் இல்லைங்க, அப்போ கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது ஒரு ஏஜே பைரவையோ கம்பி கட்டும் கதைகளையோ பற்றினது இல்லை, அவங்களோட ஐடியாலஜி இம்பேக்டை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தாங்க.
ஆமாங்க, அவ்வளோதாங்க விஷயம். புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. நீங்கள் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். நைட்டு வெளியே போகிற எல்லா பொண்ணுங்களும் ரேப் பண்ணப்படுறதும் இல்லை, எல்லா பசங்களும் எல்லா பொண்ணையும் ரேப் பண்ணுறதும் இல்லை.